எவ்ரிவன், என்னோட போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ மார்னிங் 9:15 நம்மளோட டெலிகிராம் கம்யூனிட்டியில் சப்ளை அண்ட் டிமாண்டை வந்து மார்க் பண்ணி போஸ்ட் வந்து ஷேர் பண்ணணும். ஸோ லாஸ்ட் டேவை கம்பேர் பண்ணும்போது 95 பாயிண்ட் வந்து கேப் அப் பண்ணி இதில் பார்த்தீங்கன்னா லோ ப்ராபபிலிட்டி ஜோன் வந்து ப்ளூ கலர் வந்து நம்ம மார்க் பண்ணணும் நார்மலி. ஓகேங்களா? அந்த ரெட் கலர் ஜோன் பார்த்தீங்கன்னா ஹை ப்ராபபிலிட்டி. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மார்க்கெட் வந்து என்னாச்சு அப்படின்றத பார்ப்போம். ஸோ இன்னைக்கு லோ கிரியேட் பண்ண வேல்யூ என்ன அப்படின்னா 24,204. 24,200 கால் சஸ்டெயின் பண்ண மேலே போகணும், புட் ஆப்ஷன் சஸ்டெயின் பண்ணால் கீழே போகணும். இதுதான் லாஜிக். ஸோ 24,200 கால் அண்ட் புட்டுக்கான பெப்பில் வந்து பார்க்குறோம். சரிங்களா? 161 அப்படின்றது பெப்பில். இது ரெண்டுத்துக்கும் பொதுவான வேல்யூ. ஸோ 97க்கு நம்மளோட டெலிகிராம் கம்யூனிட்டியில் நம்மளோட நண்பர் வந்து போஸ்ட் பண்ணியிருந்த ஒன்று. ஸோ எக்ஸாக்டாக வந்து நம்ம 24,200 எடுக்கும். ஃபஸ்ட்டு கேண்டிலே பார்த்தீங்கன்னா பெப்புக்கு மேலே வந்து க்ளோஸ் ஆகுது. சரிங்களா? ஆப்போனண்ட் புட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 பாயிண்ட்ஸ் வந்து பிலோவில் ஓப்பன் ஆகிட்டு ரேட்டிவ் பிட் வந்து ரெசிஸ்டன்ட் எடுத்து கீழே வந்து வந்திருக்கு. ஓகேங்களா? ரிசர்வேஷன் கொடுத்துட்டு இப்போ இதில் கால் ஸ்ட்ராங்கா புட் ஸ்ட்ராங் அப்படின்னா கால் ஆப்ஷன் தான் ஸ்ட்ராங், புட் ஆப்ஷன் இந்த வீக். ஓகேங்களா? அப்போ இங்கிருந்து மார்க்கெட் பை ஆகிறதுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்னா இங்கே இருக்க நம்மளோட ப்ரீமியம் தான். ஓகேங்களா? ஓகேங்க, மேலே போயிட்டான். திரும்ப ஒன்று என்ன பண்ணியிருக்கான் பாருங்க, எக்ஸாக்டாக அதே 161 வந்து சப்போர்ட் எடுத்துட்டு அதே வந்து ரேலி வந்து கண்டினியூ ஆயிருக்கு. அப்போ இந்த இடத்துல நமக்கு இங்க வந்து நமக்கு ரிவர்சல் கொடுக்குறோம் அப்படின்னா மேலே போகணும். ஆக்சுவலி வந்து நமக்கு இங்க வந்து டிமாண்ட் வந்து டேப் ஆகலாம். ஓகேங்களா? நமக்கு டிமாண்ட் வந்து டேப் ஆகலாம். நமக்கு இம்பேலன்ஸ் வந்து ஃபில் பண்ணிட்டு பார்ஷலாக எடுத்துட்டு மேலே வந்து போயிருக்கோம். ஓகேங்க, இங்கிருந்து போகும்போது நம்ம வந்து என்ட்ரி எடுக்க முடியும் அப்படின்னா அப்சல்யூட்லி நமக்கு ப்ரீமியம் இருக்கு அப்படிங்கும் போது நீங்க ஒரு 1 மினிட் பிரேக் அப் ஸ்ட்ரக்சர் வச்சு ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னாலும் எடுக்கலாம். ஓகேங்களா? மேலே போனால் கீழே வந்தால் சேம் சப்போர்ட் வந்து டெப்போ எடுத்துட்டு மேலே போகிறான். இப்போ இவன் சேம் பிஇபிக்கு வரும்போது பட் ஆப்போனண்ட்டை செக் பண்ணி அப்படின்னா அவன் கிட்ட கூட வரல. ஓகேங்களா? 75 பாயிண்ட்ஸ் வந்து பிலோ இருக்கு. இது யார் ஸ்ட்ராங் அப்படின்னா கால் ஆப்ஷன் தான் ஸ்ட்ராங்கு. ஸோ அது மட்டும் இல்லை, நம்மளோட டெலிகிராம் கம்யூனிட்டியில் வந்து ஒரு போஸ்ட் வந்து ஷேர் பண்ணணும். கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா 10 மணி 4 நிமிஷத்துக்கே வந்து நம்மளோட டெலிகிராம் குரூப்ல வந்து போஸ்ட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? எதுபடி அப்படின்னா நம்மளோட ஆப்ஷன் டேட்டா வந்து நம்ம வந்து பார்ப்போம். ஓகேங்களா? 24,500 தான் பை சைடோட டாப் டார்கெட் அப்படின்றது நமக்கும் தெரியும், நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸுக்கும் தெரியும். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பை ஆகணும்னா 24,500 மேக்ஸிமம் அந்த ரேஞ்ச் வரைக்கும் போயிட்டு தான் அந்த இடத்துல இருந்து செல் அடித்தான் அப்படின்னா தான் ஹிட் பவர்ஃபுல்லான செல்லாக இருக்கும். ஓகேங்களா? அப்படிங்கும் போது இந்த மூவ் வந்து பிரேக் அவுட் ரீடெஸ்ட் கொடுத்து அடுத்தடுத்த ட்ரேட்ஸ் வந்து நீங்கள் ப்ரீமியத்தை வச்சு சப்போர்ட் எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இந்த இடத்துல என்ன பண்ணோம் அப்படின்னா மறுபடியும் வந்து இந்த ஹை வந்து உடையுது. இந்த ஹை வந்து உடையுது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு டிமாண்ட் வந்து டேப் பண்ணோம். இந்த இடத்துல ஃபியூ பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு கிடைச்சி வந்துச்சு. ஒரு 40 பாயிண்ட்ஸ். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ப்ரீமியம் வந்து ரொம்ப கரைக்க மட்டும் தான் செஞ்சாங்க. 24,300 வந்து எடுக்கும். 24,300 கால் புட் வந்து எடுக்கும். 24,300 கால் புட்டுக்கான வெப் லெவல் அப்படின்னா 165. ஓகேங்களா? 24,300க்கு 165.9. ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல இதை உடைச்சதுக்கு அப்புறம் தான் இதுக்கு ப்ரீமியம் ஸ்ட்ரென்த் வருது. ஓகேங்களா? இந்த இடத்துல அந்த ரெசிஸ்டன்ட் எடுக்கலாம். அதாவது 169 வந்து ரெசிஸ்டன்ட் எடுக்கலாம். 24,300 அந்த டைம் ஸ்பாட் வந்து என்ன பண்ணிருக்குன்னு பாருங்க. ஸ்பாட்டோட வேல்யூ பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டா உங்களுக்கு தெரியும் 24,415. கிட்டத்தட்ட வந்து ஒரு 70 பாயிண்ட்ஸ் வந்து ப்ரீமியத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பட் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா 24,300. ஓகேங்களா? சரி, கிட்டத்தட்ட ஒரு 115 பாயிண்ட்ஸ். 115 120 பாயிண்ட் வந்து பிளஸ்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இங்க இருக்கும்போது. பட் இங்க என்ன பண்ணிருக்கான், கால் ஆப்ஷனுக்கு ப்ரீமியம் கொடுக்கவே இல்லை. என்ன பண்ணிருக்கான் ஆக்சுவலி அப்படின்னா இதுக்கு மேல உடைச்சு கிட்டத்தட்ட ஒரு 60-70 பாயிண்ட் வந்து மேல போயிருக்கான். எந்த டைம்ல அப்படின்னா இந்த ரேஞ்சில் இருக்கும்போது, ஏன்னா 414 அப்படின்னும் போது நம்ம எடுக்கிறது 300 ப்ரீமியம் தான், 300 கால் ஆப்ஷன் தான் எடுக்கும். ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 115 பாயிண்ட் வந்து பிளஸ்ல இருக்கு.
ப்ரீமியம் வந்து மேலே போயிருக்கணும். ப்ரீமியம் கொடுத்தாங்க அப்படின்னா அந்த டெப் கிட்ட வரும்போதே ப்ரீமியம் இல்லை சரிங்களா. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எவனும் கிட்ட வரல. ஸோ ஆக்சுவலாக வந்து இன்னைக்கு மார்க்கெட் மட்டும்தான் ட்ரெண்டிங் மார்க்கெட். ஸோ உள்ளே போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீமியம் வந்து எதுவுமே இருக்காது. அதனால தான் வந்து ப்ரீமியத்தை வச்சு அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல நமக்கு ஒரு பிரேக் அவுட் ரீடெஸ்டடு. நம்மளோட ஹை வேல்யூ என்ன அப்படின்னா 24,500. ஸோ 24,500 ரேஞ்ச் வந்து ரீச் ஆகுது அப்படின்னா நம்ம அந்த இடத்துல செல்ல வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ இதை வந்து நம்மளோட டெலிகிராம் கம்யூனிட்டிலையும் கொடுத்துருக்கோம் அப்படின்னா இது வந்து 1 hour டைம் ஃப்ரேமோட ஜோன், அதாவது எக்ஸ்ட்ரீம் ஜோன். அது எந்த ஜோன் அப்படின்னா இதை வந்து நம்ம கொடுத்துருந்தோம். இதை டேப் பண்ணிட்டு நமக்கு ஸ்டாக் கொடுக்குற மாதிரி சினரி வந்து கொடுத்துருப்போம். என்னப்பா நீ வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடரா எஸ்எம்சி ட்ரேடரா அப்படின்னா நமக்கு அதெல்லாம் தேவை கிடையாதுங்க. நம்ம லாஜிக் வந்து வேலை செய்யுதா, ப்ரீமியம் டேட்டா வச்சு நம்ம அனலைஸ் பண்ணும்போது டார்கெட் எங்கே போகணும்னு தெரியுதா, அவ்வளோதான் மேட்டர். சரிங்களா. இந்த இடத்துல நமக்கு ஸ்டாக் கொடுத்தா வந்து செல் ஆகணும் அப்படின்னு சொல்லணும். ஸோ எக்ஸாக்டாக அது அவ்வளோதான் ஏற்றி ஸ்டாக் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. 5 minutes பார்த்தீங்கன்னா ஸ்டாக் தான். ஸோ நெக்ஸ்ட் என்ன ஆகலாம் அப்படின்னா ஒன்று ஃப்ளாட் ஓப்பனிங் கொடுக்குறோம் அப்படின்னா இங்கேருந்து ஒரு செல்லிங் வந்து வரலாம். ஸோ இல்லை அப்படிங்கும்போது இது வந்து 50% பாடி கேனல் தான் அப்படிங்கும்போது மறுபடியும் 50% டேப் பண்ணிட்டு கூட கீழே குதிப்பாங்க. நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ட்ரெண்டிங் டே இருந்தாலுமே ப்ரீமியம் வந்து கொடுக்கவே இல்லை. ஸோ அதான் ரியாலிட்டி. ஸோ ஆப்ஷன் ப்ரீமியத்தை வச்சு அப்ரோச் பண்ணும்போது ஹை குவாலிட்டி ட்ரேட்ஸ் வந்து நம்ம வந்து எடுக்க முடியும். சரிங்களா. வீடியோ பிடிச்சிருந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.